Hello everyone, welcome back to Veranda Race. நான் உங்கள் நரேஷ் குமார். நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய SBI CLERK prelims result வெளியாயிருச்சா அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ மேக் பண்ணதற்கான காரணம் என்னன்னா, சமீபத்துல டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் பரவலா ஷேர் பண்ணப்பட்டு வருது. அது IBPS னுடைய அபிஷியல் வெப்சைட்ல ஜெனரேட் ஆன லிங்க் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா SBI CLERK னுடைய மெயின்ஸ் கால் லெட்டர் அவுட் ஆக போகுது. அண்ட் அதுல கீழேயே அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து எல்லா பக்கமும் பரவலா பேசப்பட்டு இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேனிக் ஆயிருக்காங்க. சோ இது என்ன, இது அபிஷியலா நான் அபிஷியலா அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல SBI பத்தின எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே SBI னுடைய அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்ம செக் பண்ணணும். சோ நம்ம டீம் அண்ட் நானுமே பர்சனலா SBI னுடைய அபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கப்படவில்லை. சரி, இவங்க சொல்றாங்களே IBPS னுடைய அபிஷியல் வெப்சைட்லயும் போய் செக் பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரி எந்த ஒரு அபிஷியல் லிங்க்குமே ஜெனரேட் பண்ணப்படவில்லை. அப்போ என்ன லிங்க் இது? யூசுவலாவே முன்னாடில என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நிறைய ரூமர்ஸ் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொளுத்தி போடுவாங்க இல்லையா? முன்னாடிலாம் ரிசல்ட் வரும் மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு லெவல் அட்வான்ஸா போய் என்ன பண்றாங்க, ஒரு லிங்க் ஜெனரேட் பண்ணி அந்த லிங்க் கிளிக் பண்ணி போய் பார்த்தா அங்க ஒரு போட்டோல ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பல எக்ஸாம்ல பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து மாணவர்களை கொஞ்சம் பேனிக் பண்ணுவதற்காக தான். சோ நீங்க யாரும் பேனிக் ஆயிடக்கூடாது, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல இருந்து உங்களுடைய கவனம் சிதறிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்றோம். அபிஷியல் வெப்சைட்ல எதுவுமே சொல்லப்படவில்லை. அதனால ரிசல்ட் வரும்போது வரும். அண்ட் கண்டிப்பா ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும், ஜனவரி 5க்குள்ளார SBI னுடைய கிளரிக்கல் prelims ரிசல்ட்டை நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ 5ஆம் தேதிக்குள்ள ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு 10-15 நாள்ல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணப்படும். சோ ஜனவரி 15ல இருந்து 20க்குள்ள நம்மளுடைய மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதை நீங்க டார்கெட் பண்ணி நீங்க இப்பத்துல இருந்து உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரியான ரூமர்ஸ்லாம் வந்து நம்பிட்டு இருக்காதீங்க. அபிஷியல் வெப்சைட்டை மட்டும் செக் பண்ணுங்க. வேற எந்த லிங்கையும் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காதீங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் RRBல கூட நடந்திருக்கு, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல கூட நடந்திருக்கு. சோ நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் வந்து ஜெனரேட் ஆச்சு. அதுல RRB னுடைய எக்ஸாம்ஸ் எப்ப நடக்க போகுதுன்றது முதற்கொண்டு சொல்லியிருந்தாங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல. அது மாதிரி இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறா கூட நம்ம பார்க்கலாம். ஆனா இது அபிஷியல் கிடையாதுன்றது மட்டும் உறுதி. ஓகே, சோ ரிசல்ட் வரும். சோ எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. சோ எல்லாருமே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வெராண்டா ரேஸ்லயும் பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கான ஒரு பிளான் வச்சிருக்கோம். அது ரிசல்ட் வந்தோடனே வெளியிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். சோ நாளைக்கே ஒரு டீடைல்டு வீடியோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பத்தி வரப்போகுது. சோ அது டெஃபினட்டா உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சோ அது வரைக்கும் நீங்க பயப்படாம நியூ இயர் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். சோ தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.